வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 28/4/2024 ரியல் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 27/4/2024 ரியல் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தா அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ அதனால் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி 1 மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 8-3-5. இந்த 8-3-5க்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் சேமஸ் போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. சி போர்டில் கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 5-3 2 நம்பருமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் சிங்கிள் போலில் 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், வெற்றி கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே போர்ட்லேருந்து நம்மளுக்கு கிடச்சதுனால பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து கொடுக்கல. 4-7லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தது. அதில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 7-5-7-3 நம்ம கொடுத்துருக்கோம். 8ஆம் நம்பருக்கு பதிலாக 7ஆம் நம்பர் வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு செட்டு பாஸ் ஆகியிருந்திருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இன்றைக்கி 1 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 4-4-8 இதுலேயும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. டோட்டலாக இது எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 6-3-4. இந்த 6-3-4க்கு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் சேமஸ் அதே போல் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் ஏ போல் கொடுத்துருந்தோம்னா அதில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 6-3 அப்படின்ற மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி 8 மணிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 6-3 அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஏபி. 6-4 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏசி. இதுவும் ஏசி தான் பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி எதுவும் கனெக்ட் ஆகி கொடுக்கல. நம்மளுக்கு 3 நம்பரும் இதில் 2 நம்பரும் ஒரே போல் கிடச்சதுனால நம்ம பார்த்திங்கன்னா பாக்ஸில் சேர்த்து கொடுக்கல, மிஸ் பண்ணிட்டோம். ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு 8 மணிக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 2-6லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு இப்போ சுத்தமாக பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. 8 மணிக்கும் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. நம்ம வந்து வேறு கெஸிங்கில் வினிங் கிடைக்கிற கெஸிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சது 8 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் இன்றைக்கி உள்ளே வர வேண்டியது. 8ஆம் நம்பர் தான் சிங்கிள் போலில் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தது. 8ஆம் நம்பர் மட்டும் இன்றைக்கி உள்ளே வந்திருந்தது அப்படின்னா அந்த பாருங்கள் 8-6-3 அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கும். 8ஆம் நம்பர் வர வேண்டியது, அது வரல. அது மாதிரி பேட்டர்ன் நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. ஏன்னா ரெகுலராக வெற்றி கிடைக்கிற பேட்டர்னில் ஆடினாங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு ரெகுலராக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ட்ரிக்கில் தான் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிட்ருக்குது 8 மணியை பொறுத்த வரைக்கும். 6 மணிக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக நேற்று மாற்றிட்டாங்க, இன்றைக்கி மாற்றிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கல. 1 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரும்ப சேமஸ் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில வினிங் கிடச்சிட்ருக்கு. நம்ம சிங்கிள் போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருந்தோம். நேற்று பார்த்திங்கன்னா வெற்றி கிடச்சிருந்தது. அது மாதிரி பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வெற்றி கிடச்சிட்ருக்குது. 6 மணிக்கும் 8 மணிக்கும் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. சரி, ஓகே. கேஎலுக்கு மெயினாக டார்கெட் பண்ணிக்கணும்பா. ஏன்னா நம்ம வந்து டியருக்கு கூட போல்வைஸாக மாறி வரக்கூடும். ஏதோ ஒரு 2 ஷோ நம்மளுக்கு பாஸாக வாய்ப்பு இருக்குன்பா. சரி, ஓகே. நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குது. அதில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து ஒரு 2 ஷோவாச்சும் ஏதாச்சும் சிங்கிள் போர்டு வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நாள் ஃபெயில் ஆகுது, சில நாள் பாஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்குது. கேஎலுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்குது. கெஸிங் குரூப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க. மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 300 நண்பா. 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 பார்த்தீங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா அது 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு 300 கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதாவது சிங்கிள் போர்டில் கிடைக்கிறதும் சரி, இந்த போர்டு வைஸாகவும் இதில் ஒரு நம்பராக இருக்கட்டும், இல்லை இப்போ 2 நம்பர் ஒரு 3 நம்பர் இல்லை 4 நம்பர் இதில் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம்.
ஏபிபிசிஎஸ்சி நேற்றையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் ஆல் போல் இங்கே 2 நம்பர் கொடுத்துட்ருக்கோம். அதில் சிங்கிள் நம்பராக ஒரு நம்பராக கொடுக்குறோம் ஆல் போலில். அந்த மாதிரி கெஸிங் கிடச்சிட்ருக்குது. நம்ம சில நாள் பாஸ் ஆகுது, சில நாள் ஃபெயில் ஆகுது, அப்படி தான் கிடச்சிட்ருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வேணுன்றவங்க கட்டாயம் கிடையாது, வேணுன்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்பா. ப்ரைவேட்டாக வந்து டெலிகிராம் சேனலில் சேட் பண்ணுங்கள். சரி பாருங்கள், 28/4/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 7-9, பி போட பொறுத்த வரைக்கும் 5-2, சி போட பொறுத்த வரைக்கும் 1-3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-5, 7-2, 5-1, 3-1. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-5-1, 7-5-3, 7-2-1, 7-2-3, 9-5-1, 9-2-3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-1, 5-1லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-4. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 6-5-0-5-0-6. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 0-5-8, 0-5-4, 0-2-8, 0-2-4, 6-5-8, 6-2-4. ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-4, 8-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 8-1, பி போட பொறுத்த வரைக்கும் 5-0, சி போட பொறுத்த வரைக்கும் 6-2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 8-0-1-0-8-6. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8-5-6, 8-5-2, 8-0-6, 8-0-2, 1-5-6, 1-0-2. ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-2, 6-2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணிக்காக இருக்கட்டும், 6 மணிக்காக இருக்கட்டும், 8 மணிக்காக இருக்கட்டும், ஃபுல்லாகவே பேட்டர்ன் மாற்றிட்டுருக்காங்க. மாற்றி தான் ஆடிட்டுருக்காங்க. 1 மணிக்கு நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்காம இருந்தது. இப்போ 2 நாள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெற்றி கிடச்சிருக்கு. தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 8 மணிக்கும் 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. நம்ம வந்து கரெக்டான பேட்டர்ன் ஒரு 1 வீக் ட்ரை அப்படியே ஒரே பேட்டர்னில் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 நாளாச்சும் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலான்பா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ட்ரிக் எடுத்துகிட்டே தான் இருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கோம். அதாவது ஒரு கெஸிங் மட்டும் கிடையாது, நம்ம வந்து சேட் மூலியமாகவும் ட்ரிக் மூலியமாகவும் ஒரு 7-8 கெஸிங் மேலே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து நிறைய கம்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டியரை பொறுத்த வரைக்கும் அதுவும் கேரளாவும் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். அதில் தான் நம்மளுக்கு வந்து வெற்றி கிடச்சிட்ருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படியும் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. அதில் நம்ம எப்படி பிடிச்சிடலாம். நம்மளுக்கு சிலது வெற்றி அதாவது நம்பர்ஸ் வருது. நம்ம ஆல் போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வந்து 3-4 ட்ரிக்கில் ஒரே நம்பர் கிடைக்கிறது தான் நம்ம வந்து ஆல் போலில் சிங்கிள் நம்பரில் கொடுக்குறது. அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகும்போது நம்மளுக்கு பேட்டர்ன் மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நம்மளுக்கு ட்ரிக் கிடச்சிட்டு இருந்தது ரெகுலராக, அது வந்து மிஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்டர்ன் மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. சரி, ஓகே, தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுக்கு 1 மணிக்கு நாளைக்கு வெற்றி கிடைச்சால் ரெகுலராக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. ஏன்னா 2 நாள் வெற்றி கிடச்சிருக்கு. நாளைக்கு வெற்றி கிடைச்சால் ரெகுலராக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 8 மணிக்கு பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று வெற்றி கிடச்சிட்டு வருது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு நம்ம வந்து பார்க்கலாம்பா, எப்படி வருதுன்னு பார்ப்போம். 6 மணியை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. இன்னும் புதுசு நம்ம ட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். அதில் வெற்றி கிடைச்சால் தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கேலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கேஎல் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே நண்பா. நம்மளுக்கு கெஸ்ஸிங் குரூப் இருக்குது. டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கெஸ்ஸிங் குரூப் இருக்குது. ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.